வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது இந்த திருக்கோவில்களில் நடைபெறக்கூடிய இந்த கும்பாபிஷேகம் பற்றி நாம் பார்க்க போகின்றோம். அதாவது குடமுழுக்கு வைபவம் பற்றி நிகழ்ச்சிகளை பற்றி நாம் பார்க்க இருக்கின்றோம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்து சமய அறநிலையத்துறையால் தமிழ்நாட்டில் இந்த ஒரு 4 ஆண்டுகளில் 3000க்கும் அதிகமான கோவில்களில் திருக்கோவில்களில் கும்பாபிஷேகம் செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் நமக்கு வருகிறது. சரிங்களா? இப்போ என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ திருச்செந்தூர் கோவிலில் இந்த என்ன சொல்றது, அந்த பராமரிப்பு பணிகள் எல்லாம் முடிந்து இப்பொழுது கும்பாபிஷேகத்திற்கு தயாராக இருக்கிறது திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோவில். திருச்செந்தூர் அப்படின்றது 6 படை வீடுகளில் 6 படை முருகனுடைய வீடுகளில் ஒன்றாகும் அப்படின்றது நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இப்போ கொஞ்ச நாளாகவே பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சை ஒன்று எழுந்தது. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சிவாச்சாரியார்கள் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். அவர்களுடைய அந்த கருத்துக்களின் அடிப்படையில் கும்பாபிஷேகம் நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்று. அறநிலையத்துறை என்ன சொல்கிறது என்றால், அவர்கள் சில விதிகளை ஆகம விதிகளின்படி அவர்கள் அந்த கும்பாபிஷேகத்தை செய்ய இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்து வருது. இப்போ பார்த்தீங்கன்னா சிவாச்சாரியார்கள் ஓதுவார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்றது, இங்க இருக்கக்கூடிய அந்த பிராமணர்கள், அந்த குருக்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்க எல்லாருமே இதுல ஒரு சின்ன ஒரு கான்ஃபிளிக்ட்னு இல்லை, அந்த அந்த வழக்கு முறைகள்ல ஒரு மாறுபட்ட கருத்துக்களானது இருக்கிறது அப்படின்ற பார்க்கிறோம் நம்ம. இப்போ இதை பார்த்தீங்கன்னா இப்போ அரசாங்கம் எந்த பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த வழக்கமாக இப்பொழுது நம்ம காலகாலமாகனா இப்போ ஒரு நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு 50 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய அந்த மரபு தான். அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கோவில்களில் இருக்கக்கூடிய அந்த நம்ம ஐயர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்களை வைத்து அந்த மந்திரங்கள் ஓதப்பட்டு சமஸ்கிருத மொழியில், அதாவது விஷயத்துக்கு வர சமஸ்கிருத மொழியில் அந்த மந்திரங்கள் ஓதப்பட்டு உச்சரிக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெறும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு தான் அவங்க வர்றாங்க அரசாங்கம். அதாவது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ எப்போதுமே இல்லாத ஒரு கேள்விகள் இப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட நிறைய எழுந்திருக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ தஞ்சாவூர் கோவிலில் இதே மாதிரி கும்பாபிஷேகம் செய்யும் பொழுது தமிழில் மந்திரங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்றது ஒரு கோரிக்கை ஒன்று எழுந்தது. அதற்கு நீதிமன்றமும் அனுமதி கொடுத்தது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதை நாம் தமிழர் கட்சி அவர்கள் முன்னிருந்து அவர்கள் இந்த கோரிக்கையை வைத்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்பயும் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த மாதிரி இன்றைக்கு திருச்செந்தூர்ல இந்த நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒரு கூட்டம் ஒன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறார்கள். என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இந்த கும்பாபிஷேகம் தமிழில் நடைபெற வேண்டும். அந்த குடமுழுக்கு நிகழ்ச்சியானது முழுக்க தமிழில் பாடல்கள் பாடி இந்த கும்பாபிஷேக நிகழ்ச்சியானது நடைபெற வேண்டும். தமிழ் கடவுள் முருகன், இந்த முருகனுக்கு, தமிழ் கடவுளுக்கு இந்த தமிழ் கோவில்களில் தமிழில் மட்டுமே இந்த அர்ச்சனைகள், இன்னும் பிற ஒரு துதி பாடல்கள் அனைத்துமே இருக்க வேண்டும் அப்படின்றத அவங்க வலியுறுத்துறாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா இது ஒரு சரியான ஒரு விஷயமாக தான் நமக்கு தெரிகின்றது. ஏன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு ஒரு தெரியாத மொழிகளில் நம்ம அந்த உச்சரிப்புகளோ அந்த மந்திரங்களோ மந்திர சொல்களோ நம்ம கேட்பதை விட நமக்கு புரியக்கூடிய இந்த தமிழ் பாடல்களில் இந்த நம்முடைய அந்த முருகப்பெருமானுக்கு அந்த அர்ச்சனைகளை செய்வதுதான் முறை என்று நமக்கு தோன்றுகிறது. ஏனென்றால் இங்கே இந்த கோவில்களை கட்டியது எழுப்பியது எல்லாமே தமிழக மன்னர்கள் தான். அன்று ஆட்சி செய்த தமிழக மன்னர்கள். பிரிட்டிஷ் பீரியட்ல கோவில்கள் கட்டப்படவில்லை. முகலாயர்களுடைய காலத்திலும் கோவில்கள் கட்டப்படவில்லை. இந்த திராவிடர்களுடைய காலத்திலும் கோவில்கள் கட்டப்படவில்லை. அனைத்து கோவில்களும் கட்டப்பட்டது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்முடைய சேர சோழ பாண்டிய மன்னர்களால் தான். அந்த கோவில்கள் தான் நாம் இப்போ பேசுகின்றோம். இப்போது புதிதாக கட்டப்பட்ட கோவில்களை பற்றி நாம் எதுவும் பேசுவதில்லை. அந்த மாதிரி தனியார் கட்டிய கோவில்கள் அந்த மாதிரி விஷயத்தை பற்றி நம்ம எதுவும் பேசவில்லை. இந்த மாதிரி 1000 வருஷம் பழமையான நம்முடைய மன்னர்களால்
என்ன நம்முடைய தமிழ் மன்னர்களால் கட்டப்பட்ட அந்த தமிழ் முறை கோவில்களை பற்றி தான் பேச போகின்றோம். இந்த தமிழ் முறை கோவில்களில் நம்முடைய தமிழ் கடவுள்களுக்கு நம் தமிழிலே நாம் நிச்சயமாக அர்ச்சனைகளோ இன்னும் பிற துதிப்பாடல்களோ பாட வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்துக்கள் தான் இன்று வலுவாக இருக்கிறது. அதுவும் நமக்கு சரி என்று நமக்கு தோன்றுகிறது. ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியாத ஒரு பாஷையில, தெரியாத ஒரு மொழியில நாம வந்து, ஏன்னா இன்னைக்கு வந்து மொழியை பற்றி அவ்வளவு பேசுறோம். ஹிந்தி வரக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஹிந்தி வந்து ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வியாபார நோக்கத்திற்காக இந்தியை கற்றுக்கொள்ளலாம். நம்ம வெளியூருக்கு போறோம், ஒரு தொழில் செய்யறோம் அப்படின்னா அதுக்காக இந்தியை கற்றுக்கொள்ளலாம். ஹிந்தி வரக்கூடாது என்று நினைக்கக்கூடிய இடத்துல வந்து நாம எப்படி வந்து இந்த மாதிரி ஒரு சமஸ்கிருத மொழியில் இந்த மந்திரங்களை இதையெல்லாம் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இங்கே அனுமதித்தோம். அதாவது திரு பொன்மாணிக்கவேல் அவர்கள் வந்து சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா, தஞ்சாவூர் கோயிலுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா கல்வெட்டுகளினுடைய அடிப்படையில் ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு தான் அதனுடைய கோயிலுடைய பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ராஜராஜேஸ்வரம் திருக்கோவில் அப்படின்றதுதான். இந்த மாதிரி பிரகதீஸ்வரர் ஆலயம் அப்படின்றது அதனுடைய பெயர் கிடையாது. இந்த பிரகதீஸ்வரர் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா காலப்போக்கில் இவங்களுடைய ஆரியர்களுடைய படையெடுப்பால் வந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெரிய கோவில் அப்படின்றா இன்னைக்கு நாமளா சொல்லிக்கிட்டது ராஜராஜேஸ்வரம் அப்படின்றதுதான் அதனுடைய உண்மையான ஒரு கோவிலுடைய பெயர் அப்படின்றத அவங்க வந்து சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா, இந்த மாதிரி மருவி இந்த வடமொழி சொற்கள், அந்த வடமொழி மந்திரம் இதெல்லாம் வந்து இருக்குது. அதுமாதிரி திராவிட கீர்த்தனைகள், இப்போ தெலுங்கு கீர்த்தனைகளை கோவில்களில் உள்ள வந்து படிக்கிறது நம்ம மொழியில் இருந்தால். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிந்து பைரவி படத்துல வந்து ஒரு பாடல் ஒன்று வரும். சிந்து பைரவி படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல், பாடறியேன் படுப்பறியேன் பள்ளிக்கூடம் நான் அறியேன் அப்படின்னு ஒரு பாடல். என்னன்னு கேட்டீங்கன்னா, திரு சிவகுமார் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சங்கீத வித்வான்னு சொல்லும் பொழுது தெலுங்கு கீர்த்தனைகளை இன்னும் பிற மொழிகளில் பாடக்கூடிய கீர்த்தனைகளை அவர் பாடுவதில் அவர் வந்து ஒரு வல்லவர்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா சுகாசினி அவர்கள் வந்து நடித்திருப்பாங்க. அப்ப அந்த பாட்டை வந்து அங்க வந்து அவங்க பாடிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா எல்லாரும் சவால் இருக்கிற வந்து ஒரு 90% ஆஃப் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பேசிட்டு இருப்பாங்க, இல்ல ஏதாவது அவங்க வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு இருப்பாங்க. யாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாடலை வந்து அது ரசிப்பதாக அந்த காட்சிகள் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியாக அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த பாட்டு நல்லதா இருக்கு, ஆனா அங்க யாரும் கேட்கறது மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வரும். என்னன்னு கேட்டீங்கன்னா, தங்கமே நீயும் தமிழில் பாடு அப்படின்ற மாதிரி இருக்கும். சொன்னது தப்பா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லுவாங்க. என்ன, அதாவது சேரிக்கும் சேர வேணும், என்ன இதை வந்து சேரிக்கும் சேரணும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த பாடல் வரிகளை சொல்லுவாங்க. என்ன, தங்கமே நீயும் தமிழ் பாட்டும் பாடு அப்படின்னு சொல்லிட்டு. அதை வந்து அதுக்கப்புறம் அந்த காட்சி அமைப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா அவர் சிவகுமார் அவர் வந்து உணர்ந்துட்டு அவர் வந்து பாரதியாருடைய பாடல்களை இருப்பார், அதை படிக்க ஆரம்பிப்பார். அந்த மாதிரியான காட்சி அமைப்புகள் வரும். இதைத்தான் நீங்கள் நம்ம சொல்ல வருகின்றோம். கோவிலுக்குள் நீங்கள் புரியாத பாஷையில், புரியாத மொழியில் நீங்கள் இந்த மாதிரி வந்து அர்ச்சனைகள் செய்வதை விட, புரியாத மொழிகளில் இந்த மாதிரி குடமுழுக்கு செய்வதை விட, கும்பாபிஷேகம் செய்வதை விட தமிழில் மக்களுக்கு புரிந்த தமிழில் மக்களுக்கு புரியும் பொழுது அந்த இறைவனுக்கும் நெருக்கமான மொழி தமிழ் மொழியாகத்தான் இருக்கும். சிலர் சொல்லுவாங்க, இல்லை இறைவனுக்கு நெருக்கமான மொழி சமஸ்கிருதம் அப்படிதான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க சொல்லிக்கலாம் யாருக்கும். அதான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இறைநிலை அப்படின்றதே அதை வந்து உணரக்கூடிய நிலை தான். மக்கள் வந்து அந்த இறைவனை உணரக்கூடிய நிலை வந்து அவங்க அதை வந்து உணரக்கூடிய ஒரு விஷயம்தான் இறைநிலை. ஏன்னா இங்க தமிழ்ல இருக்கக்கூடிய தேவாரம், திருப்புகழ், திருவாசகம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பிற நூல்கள் வந்து நிறைய இருக்குது உங்களுக்கு. சரிங்களா? திருமுருகாற்று படை, கந்த புராணம், நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்ல வந்து நீங்க துதி பாடல்களை நீங்கள் பாடலாம். என்ன, கிட்டத்தட்ட ஒரு 76 கும்பங்களுக்கு வந்து அந்த அபிஷேகம் வந்து நடைபெற இருக்கிறது. அந்த அரசாங்கம் சொன்ன விஷயம்னா 76 கும்பங்களிலும் நாங்கள் சமஸ்கிருதத்தில் தான் நாங்கள் இதில் வந்து அர்ச்சனை செய்வோம், மந்திரங்களை ஒழிப்போம், கும்பாபிஷேகம் நடத்துவோம் என்று அரசாங்கம் சொல்லியிருப்பதாக தகவல். ஆனால் என்னவென்றால் நமக்கு வந்து வேண்டுகோள் விடுப்பது என்னவென்றால், இந்த முறையானது மாற வேண்டும். தமிழில் நம்முடைய தாய்மொழியாகிய தமிழில் நம்முடைய கடவுளுக்கு நாம் வந்து இந்த அர்ச்சனைகள் செய்ய வேண்டும், இந்த துதிப்பாடல்களை பாட வேண்டும் அப்படின்றத நம்முடைய வேண்டுகோள். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்ல படிக்கணும்னு நினைக்கிறோம், தமிழ்ல பேசணும்னு நினைக்கிறோம், தமிழ்ல வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு பாடல்களை இயற்ற வேண்டும் இது நினைக்கிறோம். ஆனால் நம்முடைய கோவில்களில், நம்முடைய திருக்கோவில்களில் நாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழில் நாம் வந்து எந்த விதமான
அர்ச்சனைகளையும் நம்மளால் கேட்க முடிவதில்லை. ஏன்னா நாம போய் நம்ம வந்து கோவிலில் வந்து நம்ம முறையிட்டு கேட்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ல தான் நம்ம வந்து வேண்டுதல் நம்ம வைப்போம் இல்லையா? அப்படின்னு சொல்லும் பொழுது இதுல வந்து இப்ப பார்த்த ஒரு இடைத்தரகர் அப்படின்றவர் அங்க அங்க உள்ள வராரு. அவர் தீபாராதனை காட்டட்டும், சரிங்களா? தீபாராதனை காட்டட்டும், அவருக்குள் என்ன மந்திரிகள் சொல்லட்டும். ஆனால் நாம் காதுபட ஒளிப்பொறிக்கரை இதெல்லாம் கேட்கும் பொழுது தமிழில் இருப்பதுதான் நமக்கு சிறப்பானதாக இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இதைத்தான் நம்ம வந்து ஒரு வேண்டுகோளாக வைக்கின்றோம். நிச்சயமாக இது ஒரு மக்கள் மத்தியில வந்து ஒரு எழுச்சியாக மாறும். குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இங்கே வந்து பாத்தீங்கன்னா இந்த சபாக்களில் வந்து பாத்தீங்கன்னா பாடப்படுவது இந்த மாதிரி வந்து சங்கீதம்னு சொன்னாலே அது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தெலுங்கு கீர்த்தனைகள் தான் சங்கீதம். நமக்கு ஒரு புரியாத மொழிகள்ல வந்து இந்த மாதிரி பாடுறது தான் வந்து சங்கீதம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இங்கே ஒரு உருவாக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பாக்குறோம் நம்ம. என்ன அந்த மாதிரி வந்து அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே சங்கீதம் தான். அதாவது நம்ம வந்து ஒரு இசையை வந்து நம்ம வந்து படிக்கும் பொழுது நாம சரிகம பதனிசா சரிகம பதனி அப்படின்னு படிக்கிறோம். இதே வந்து மேற்கத்திய இசையில வந்து பாத்தீங்கன்னா CDEFGABC அப்படின்னு அவங்க படிப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இசையிலும் ஒவ்வொரு விதமான ஒரு வடிவம் இருக்கிறது. இசையை பற்றி நான் பேசவில்லை. இசை நீங்கள் எந்த இசை வேணாலும் கேட்கலாம். எந்த இசை உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இசைக்கும் நீங்கள் வந்து அடிமையாகலாம், அதை கேட்கலாம். அதே மாதிரி எந்த ஒரு பாடல்களை கேட்கலாம். ஆனால் இங்கே சில திருக்கோவில்கள், நம்முடைய மண்ணினுடைய அந்த திருக்கோவில்கள், இங்க இருக்கக்கூடிய நம்முடைய மண்ணினுடைய இசை, நம்முடைய மண்ணினுடைய இசை தமிழ் இசை, சரிங்களா? அது மாதிரி இந்த தமிழ் மொழியில் நம்ம வந்து திருக்கோவில்களில் நம்முடைய அந்த பாடல்களை ஒழித்தல் இப்படின்ற விஷயங்களுக்கு நாம முக்கியத்துவம் தர வேண்டும், சரிங்களா? நம்ம இங்க இருக்கக்கூடிய தெலுங்கு கீர்த்தனைகள், திராவிட கீர்த்தனைகள் இதுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம இதனை தவிர்த்து விட்டு திருக்கோவில்களில் ஒழிக்கக்கூடிய பாடல் தமிழ் பாடல்களாக இருக்க வேண்டும். அதே மாதிரி அங்கு ஒழிக்கக்கூடிய மந்திரங்களும் தமிழ் மந்திர சொல்லாக இருக்க வேண்டும் அப்படின்றதான் இந்த பதிவினுடைய நோக்கம். இதை நாம வந்து கொஞ்சம் வலுவாக ஒரு எழுச்சியாக இதை வந்து நம்முடைய மக்கள் வந்து கையில் எடுக்க வேண்டும் அப்படின்றது இந்த பதிவினுடைய நோக்கம். இதற்காக நாங்கள் இங்க இருக்கக்கூடிய ஒரு தெலுங்கு பேசக்கூடிய மக்களுக்கு நம்ம எதிராகவோ, இல்லை ஒரு ஹிந்தி பேசக்கூடிய மக்களுக்கு எதிராகவோ, இல்லை மலையாளம் பேசக்கூடிய மக்களுக்கு எதிராகவோ, கன்னடம் பேசக்கூடிய மக்களுக்கு எதிராகவோ அப்படின்லாம் கிடையாது. இது எப்படின்னு கேட்டீங்கன்னா நாம நம்மளுடைய விஷயங்களை பாதுகாப்பாக நாம் வைத்துக் கொள்கின்றோம் அப்படின்னு அர்த்தம், சரிங்களா? என்ன நாம நம்மளுடைய அந்த உடைமைகளை பாதுகாப்பாக நாம் வைத்துக் கொள்வோம் இல்லையா? அதே மாதிரி நம்முடைய அந்த பண்டைய கலாச்சாரம், தமிழ் கலாச்சாரம் இவற்றை நம்ம வந்து பாதுகாப்பு கருதி பாதுகாப்பாக நாம் வைத்துக் கொள்கின்றோம் அப்படின்றதான் இதுக்கான அர்த்தம். சரி, இந்த விஷயத்துல வந்து நாம் வந்து நிச்சயமாக இதனை வந்து உணர்ந்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டத்தில் நாம் இருக்கின்றோம். நன்றி மக்களே.